அனைவருக்கும் வணக்கம். மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், மசாஜி, வாட்ச்மேன் போன்ற பணியிடங்களுக்கான ரிசல்ட் வந்து எப்போது வெளியிடப்படும், அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு எப்போது செலக்ஷன் லிஸ்ட் வெளியிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் தொடர்ந்து கேட்குறீங்க. அதேமாதிரி வந்து பார்த்தோன்னா எக்ஸாமினர், ரீடர், பேலி போன்ற பணியிடங்களுக்கு ரிசல்ட் வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஃபைனல் செலக்ஷன் லிஸ்ட் வந்து எப்போது வெளியிடப்படும், தேர்வானவர்களுடைய இறுதி பட்டியல் எப்போது வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து நிறைய பேர் கேட்குறீங்க. இது ரெண்டுத்திற்குமான ஒரு தெளிவான விளக்கத்தை இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், மசாஜி, வாட்ச்மேன் போன்ற பணியிடங்களுக்கான ரிசல்ட்டு எப்போது வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த வீக்கெண்டுக்குள்ளே வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட் அப்படிங்கிறத வெளியிடுவாங்க. இந்த ஏப்ரல் மாதத்திற்கு இறுதிக்குள்ளார உங்களுக்கு பணி நியமனத்திற்கான அனைத்து ப்ராசஸும் கிட்டத்தட்ட நெருங்கிரும் அப்படிங்கிற மாதிரி தகவல் கிடச்சிருக்கு. எக்ஸாமினர், ரீடர், பேலி போன்ற பணியிடங்களுக்கான பட்டியல், அதாவது ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட் வந்து எப்போது வெளியாகும்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாத இறுதியில் வெளியாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் ஏப்ரல் மாத இறுதியில் வந்து பார்த்தோன்னா வெளியாயிரும். ஏன் இவ்வளோ டைம்னு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே நிறைய ப்ராசஸ் இருக்குது, நிறைய வேலைகள் இருக்குது. ஸோ அதனால தான் இவ்வளோ டைம் வந்து எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி இறுதிக்குள்ளே வரும் அப்படிங்கிற மாதிரியான தகவல் வெளியே இருக்குது. ஸோ என்னங்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம். மேலும் இது மாதிரியான உடனடி தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி.